Hi guys, this is Chams. நம்ம திருப்பி வந்து என்ன பண்றோம்? Champs ஓபன் பண்றதுக்கு புதுசா நம்ம கூட ஒரு மெம்பர் ஜாயின் பண்றாரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஒன் அண்ட் ஒன்லி ஸ்ரீநாத். வாங்க ஸ்ரீநாத். இப்பெல்லாம் பேசக்கூடாதுங்க, வாங்க. இவர் தாங்க. வணக்கம் ஸ்ரீநாத். வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்றீங்கன்னா நம்ம நேர்லாம் தெரியும். என்னை பத்தி ஏதோ சொல்லணும்னு ஒண்ணு இல்ல, அவசியமா இல்ல, ஏன்னா அங்க எதுவுமே இல்ல. என்ன பத்தி என்ன சொல்றது, இனிமேதான் எல்லாமே ஆரம்பம். ஆமா, இனிமேல் பாப்பீங்க யாருன்னு. சிங்கர் எல்லாம் சொல்றா, இவர் ஒரு சிங்கருங்க, நல்லா பாட்டு பாடுவாரு. இப்போ வந்து பிஏபிஎல் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். காலேஜ் வந்து அம்பேத்கர் லா படிக்கிறாரு. அம்பேத்கர் யூனிவர்சிட்டில படிக்கிறாரு. செங்கல்பட்டு லா காலேஜ்ல படிக்கிறாரு. இது நம்ம ஸ்ரீநாத் கேட்போம். என் கூட தான் படிச்சாரு இவரு ஸ்கூலு. அதனால இவரு கதை என்னன்னு எனக்கும் தெரியும், என் கதை நான் இவருக்கும் தெரியும். அதனால இவரோட ஸ்கூல்லே மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஸ்கூல்லே மறக்க முடியாத சம்பவம்னா, எனக்குள்ள இருக்கிற லிட்டில் பிட் ஆஃப் டேலண்ட் வந்து காட்டினது என்னோட கிளாஸ் டீச்சர், என்னோட மேம் பத்மினி மேம். அவங்கள பத்தி கண்டிப்பா இது சொல்லணும். படிப்புல வந்து எனக்கும் படிப்பு வராது, எனக்கும் படிப்பு கொஞ்சம் தூரம்னு நினைச்சேன். ஸோ எனக்கும் படிப்பு வரும்னு சொல்லிட்டு காட்டினது என்னுடைய டீச்சர் சுகுணா மேம். அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க தான் எங்க சோசியல் டீச்சர். அவங்க நாங்களாம் சோசியல் படிச்சு இப்போ வரைக்கும் ஜாலியன் வாலா பாக் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ டக்குன்னு நாங்க சொல்லுவோம் ஏப்ரல் 13 சொல்லுவோம். டப்புனு ஜெனரல் டயர் என்டர் ஆயிட்டாரு, 100 பேர் சுட்டாரு, அதெல்லாம் பக்காவா சொல்லுவோம். அப்புறம் அவங்கள மறக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து எனக்கும் ஸ்போர்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு காட்டினது என்னுடைய கோச் திவ்யா மேம். அவங்களையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க திவ்யா மேம் பதிலா அதுக்கு பின்னாடி இந்த அம்ப மறந்துட்டீங்க. நடுமாறன் சார், உலக நடுமாறன் சார் பத்தி கண்டிப்பா நான் பேசி ஆகணும். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் கோச். இவன் வந்து இங்கிலீஷ்ல எங்க பத்மினி மேம் சொன்னால, அவங்க வந்து போயம் ரிசைட் பண்ண காம்படிஷன் வெளில மட்டும் ஃபயர் அண்ட் ஐஸ்னு ஒரு போயம், இன்னொன்னு என்ன போயம், ஃபயர் அண்ட் ஐஸ், டஸ்ட் ஆஃப் ஸ்னோ. இந்த 2 போயம் மட்டும் ரிசைட் பண்ணணும்னு சொல்லி ஒரு காம்படிஷன் வச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் 5 மார்க் போடுறதுக்கு. இவர் மட்டும் என்ன பண்ணாருன்னா, இன்னோவேட்டிவா இவன் வந்து கொஞ்சம் சிங்கர்ன்றனால அதை வந்து ஆஷிக்கு தும்மி. அதான் ஃபர்ஸ்ட் ஒன் டியூன். தும்மி ஓல என்ன பண்ண நீ? தும்மி இல்ல, அந்த ஹிந்தி பாட்டோட டியூன்ல தான் வந்து ஃபயர் அண்ட் ஐஸ் தான் அதான் பண்ணேன். அதை வந்து பாட்டா பாடி காட்டி பயங்கரமா மேம் இம்ப்ரெஸ் ஆனதுனால உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், அசம்பிளி ப்ரோக்ராம். அந்த அசம்பிளி ப்ரோக்ராம்ல நாங்க எல்லாம் மொத்த கிளாஸும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாரும் 40 பேரும் சேர்ந்து அந்த பாட்டை ஸ்டேஜ்ல பாடி காட்டும். அதான் ஒன் ஆஃப் த பீக் மொமெண்ட் இன் ஹிஸ் கெரியரா ஸ்கூல் லைஃப்ல செம்ம மொமெண்ட் அது. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. நண்பனை போல யாரும் இல்ல. சிங்கர் ஸ்பார்க் ஆகி பயங்கரமா இப்போ ரீல்ஸ் எல்லாம் போட்டு, ஓ மனப்பெண்ணே என்னை நீ மறைந்ததால் மறைமுகம் எங்கி போனேன். வந்தே மாத்தரம் வரும் தலைமுறையை நம் மாத்தனும் உரலும் புகழும் ஒரு வாரம். 2 பேர் வராங்க நினைக்கிறேன். வரானுங்க. கமான் ப்ரோ, தெரிஞ்சா நல்லா சண்டை போட்டு வந்திருப்பாங்க. எல்லாமே சும்மா பேசிட்டு ஓகே गाइस, நம்ம வந்து சென்ட் ஆஃப் பண்ண போறோம் ஒருத்தரை. அவர் வந்து சார் வாங்க சார். இவர்தான் அவர். உங்க ஹைட் குனிங்க. டிஜி வைஷ்ணவா கிங்குங்க இவரு. இவர் பேர் சொன்னா டிஜி வைஷ்ணவால தெரியாதவங்களே இல்ல, எல்லாம் சீஸ்மா தெரியுறாங்க. இவங்க ஆளு பர்த்டே வந்து 28 செப்டம்பர். என் பர்த்டே அன்னைக்கு. இதுல வந்து ஸ்கூல்ல நான் வந்து இவரை பார்த்தோம். மழை பெய்தாடா, எனக்கு ஒரு ஞாபகம் வச்சு இவரை பார்த்தோன்னே. அதாவது ஃபேக் ஐடிஸ் அப்படின்னு வந்து ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. ஸ்கேம் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு ஐடியில இருந்து வந்து ஒரு பொண்ணு ஐடியில இருந்து வந்து ஒரு மெசேஜ் வந்தாங்க.
என்ன பண்ணுவீங்க? இல்ல நீங்க வந்து கொஞ்சம் டீசெண்டா வந்து பேசிட்டு இருப்பீங்க. எப்படி என்ன யாருன்னு கேட்பீங்க. என் மச்சான் அப்பவே எடுத்த உடனே ஐ லவ் யூ சொல்லி அதுக்கப்புறமா மச்சான் என்ன வச்சான் போட்டேன். ஸ்டோரி வைக்கிற ஸ்டோரி இல்ல அது பேர் அது பயோல தானே வச்சான். பயோல வந்து அந்த பொண்ணோட அதாவது ஃபேக் ஐடியா வந்து இவர் வைக்கிறதும் இவங்க வந்து அவங்கள டேக் பண்ணி வைக்கிறதும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபேக் ஐடியா மெசேஜ் பண்ணேன். அது யாருன்னே தெரியாம நான் தான் அந்த ஃபேக் ஐடி. என்கிட்டயே வந்து அந்த பொண்ணு சூப்பர் மச்சி அந்த ஷானு நான் தான். நாங்க போனா பிரியாவை எப்படி பாப்ப? புரியல. ஸ்டோரி நான் போடுவேன். பிரிட்டி பிரியாகர் நான் தாங்க. இவனை ஏமாத்துறது நான் தான். என்கிட்ட ஸ்டோரி போட்டு அந்த பொண்ணு சூப்பரா இருக்குன்றான். பிரியா ஸ்வீட்டி என்பது இவர்களுடைய அக்கவுண்ட் பெயராகும். இதை கண்டால் எச்சரிக்கையாக இருக்கவும். இப்போ இவரை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு போறோம். நாளைக்கு பெங்களூர் போலாம். நாளைக்கு பெங்களூர் போறாங்க. அதுக்கு இப்போ சென்ட் ஆஃப் பண்றதுக்கு போறோம். நாளைக்கு யாரும் இருக்க மாட்டோம். சண்டே தூங்கிடுவோம். அதனால இப்ப சாப்பிட்டு சரி எது எவ்வளவு எடுத்து வந்திருக்க பாருங்க. ஆளுக்கு 500 எடுத்து வந்திருக்காங்க. நல்லா பெரிய ஆளுக்கு 500 எடுத்து வந்திருக்கான். ஹை கைஸ், நம்ம சொன்னபடியே இப்போ சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு எதுவும் வந்து வந்திருக்கோம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காட்டியாச்சுக்கா. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேல்டெக் பக்கத்தில் இருக்க ஜாவிஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். வேல்டெக் ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்னன்னா ஹவா வந்து கொஞ்சம் ஃபேமஸான கடை தான். அந்த கடைக்கு எதிர்க்கு அப்படியே இருக்குது. இது வந்து ரூஃப் டாப் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது ரெஸ்டாரண்ட்டு. ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் கரெக்டாக இருக்குது. குவான்டிட்டி இப்போ என்ன செக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு. ஆர்டர் பண்ணி வந்து அப்புறம் கைஸ் இவர் வந்து ஃப்ரீயா போறாரு. நாளைக்கு பெங்களூருக்கு போறாரு. கொஞ்சம் கெத்து போல அவரு. என்ன ஃபீலிங்? 20 வருஷமா இங்க இருக்கு. ஆமா ஓகே ஓகே ஓகே. என்ன பண்றது? ஆமா ப்ரோ, நாளைக்கு இந்த குரூப்போ இல்ல நாளைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் பேசுறேன் இந்த இதெல்லாம் பேசுவோம். அப்படி என்ன சொல்றது, லிட்டரலி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இமோஷன் டாக்ஸே வராது. ஸோ தோன்றது ஒரே விஷயம்னா அவடி கிவ் மீ லாட்ஸ் ஆஃப் லெசன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எனிமீஸ் எல்லாமே. லைக் ஒரு லைஃப் லெசன்னா ஆவடி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. டில் என்ன சொல்றது, பிறந்ததுலேருந்து டில் நான் இங்கே வரைக்கும் லைஃப் லெசன்ஸ் தான் அதிகமாக கொடுத்துருக்கு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, அதை வச்சுட்டு ஏதாச்சும் நான் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். எதுவை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும்னா, அவன் வந்து எப்படி சொல்றது, இப்போ அவனுக்கு வந்து அவங்க அப்பா காசுல அவன் வந்து செலவு பண்றதே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் நான் வந்து சொந்த காலில் நிக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. ஒரு பையனா, ஒரு மூத்த பையனா அவனுக்கு அப்படி இருக்குது. ஆனா எனக்குலாம் அப்படி இல்லைங்க. நான் எங்க அப்பா காசுல 3 நாளே சாப்பிடுவேங்க. ஏய் தந்தூரி ரொட்டியா? ஒய்மே பூச்சாத்தா செஷ்வான் ரைஸ். காய்ஸ், இன்னைக்கு நாங்க சாப்பிட வந்தோம். ஆனா சாப்பாடு நல்லா இல்லை. ஸோ இந்த கடையை நீங்க விசிட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வர வேணாம். என்னுடைய எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இது என்னோட ஒப்பீனியன். ஓகேவா? கண்டிப்பா வராதீங்க. ஹை கைஸ், நம்ம ஜாவிஸ் வந்தோம். ஜாவிஸ் பார்த்தா நல்லாவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் ஃபுட்டு டேஸ்ட் நல்லா இல்லை. அவ்வளோதான், சுத்தமா நல்லா இல்லை. நீங்க வந்து ஹவால வர ஹவாவே நீங்க கொஞ்சம் வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். வேல்டெக் ரெண்டுமே வேல்டெக் பக்கத்துல தான் இருக்கு. இதுனா வேல்டெக் யூனிவர்சிட்டி கொஞ்சம் கிட்ட இருக்கு. அது ஹவா அங்க என்ட்ரன்ஸ்ல இருக்கும். அவ்வளவுதான். இது வராதீங்க, கண்டிப்பா வராதீங்க. வேஸ்ட் ஆஃப் மணி சொல்றேன். என் ரிவ்யூ அதான் அவனே சொல்லிட்டானே. இதுக்கு மேல ரிவ்யூ சொல்றது காசு தான் வேஸ்ட் வாங்குமா. Se